ஒண்ணு கவனிச்சியா? பிராந்தியில தண்ணியை கலந்தாலும் போதை வருது, விஸ்கில தண்ணியை கலந்தாலும் போதை வருது, சாராயத்துல தண்ணியை கலந்தாலும் போதை வருது, வார்னிஷ்ல தண்ணியை கலந்தாலும் போதை வருது. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? இந்த போதைன்றதே தண்ணியில தான் இருக்குது. அதுலதான் ஏதோ கோளாறு. என்ன ஆகாசத்துல என்னமோ தேடுற? உன் சோனியா? அது சரி, இனிமே இந்த சோனி அங்கிருந்து வந்தாதான் உண்டு. துரை, அது வேணாம்பா. இந்த எழுத்து விட்டு பொண்ணுக்கு ரூட்டு போடு. நல்ல பொண்ணு, கை கடகமாகுது. யாரு இல்ல நாங்க, ஆனா என் சோனிக்கு துரோகம் பண்ண என்னால முடியாதுடா. அது ஏதோ பயந்துகிட்டோ கூச்சப்பட்டுக்கிட்டோ தான் என் முன்ன வர தயங்குதுன்னு நினைக்கிறேன். நீ போகும் பாதையில் பூவாக தொங்கினேன். அடாடா, இத விட வசதியா இந்த பொண்ணு நான் எதை சொல்றேன்? நீ போற பாதையில இன்னவா தூங்கணும்னு சொல்லு, அப்படி தூங்க சொல்றேன். டேய் சும்மாரா, இந்த பொண்ணா எல்லாரும் முன்னாடி என்ன தேவாங்க தேவாங்கன்னு கூப்பிடு, என் மானம் போகுது. இதான் உன் பிரச்சனையா? நீ கவலை விடு. நான் உன்னை பத்தி அந்த பொண்ணு கிட்ட என்ன வசதியா பேசுறேன் பா. அந்த பொண்ணை சென்டிமெண்ட்ல பிடிக்க ஒரே வழி, துரையோட அப்பனை பரலோகத்துக்கு அனுப்பிச்சிட வேண்டியதான். என்ன இருக்கு சார், இன்னைக்கு ஜாஸ்தி பேசிட்டீங்களா? அரே ஆமாண்ணே, நீ நான் ஒண்ணுமே போடல, அதான் போதையா இருக்குது. காந்தி ஜெயந்தி கடையெல்லாம் லீவா? அது தென்னை மரம் பண்ண மரம் எல்லாம் கூட லீவுன்றானுங்க. காலெல்லாம் பின்னுது, எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுது, நாக்கு உரலுது. பத்தா குறைக்கு துரைக்கு வேற சமாதானம் சொல்லணும். அவருக்கு என்ன கேப்பியா? நீ பாட்டுக்கு எல்லாரும் மத்தியிலயும் அவரை தேவாங்க தேவாங்கன்னு கிண்டல் பண்ற. அதை நினைச்சு ஓன்னு அழுவுறாரு. அவங்க அப்பாவுக்கு ஊர்ல உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலி, மாரடைப்பு, ஆஸ்பத்திரியில இன்னைக்கோ நாளைக்கோன்னு கிடக்குறாரு. அதை நினைச்சு வேற பயங்கரமா அழுவுறாரு. ஆபீஸ்ல லீவு கேட்டா தரமாட்டேன்றான், அதுக்கு வேற அழுதாகணும். இருக்கிறது ஒரு வாய், அந்த ஆள் எதுக்குன்னு அழுவான்? அவங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலியா? சொல்லவே இல்லையே. இது என்ன இடுப்பு வலியா? வெளியே சொல்லி விழா கொண்டாட. நெஞ்சு வலிமா? இந்த பாரு, அவர் ஏற்கனவே ரொம்ப வேதனையில இருக்கிறாரு. நீ வேற இதை நான் சொல்லிட்டேன், அப்புறம் இந்த பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்களே, வெந்த பொண்ணுக்கு ஒரு சோறு பதன்னு, அந்த மாதிரி ஆயிடும். வளர்றேன் பொண்ணுக்கு என்னத்துக்கு சோறு? மருந்து போட்டா போறாது. அது இல்ல, இந்த ஆளும் வேலும் ஒண்ணு இருக்குதுமா. நாளைக்கு சாரங்கனோட பேசிட்டு வந்து சொல்றேன். ஒரு நாள் பேசலன்னு நாக்கே நாஸ்தி ஆயிடுது. கடவுளே, அவங்க அப்பாவுக்கு சீக்கிரமா குணமாகணும். எழுதுற வழக்கமா நேரம் குளிச்சு முழுவி சாமி கும்பிட்டு இருப்ப. ஆமா, ராத்திரி சரியா தூங்குற. இங்க அழுது என்ன புண்ணியம்? பெத்தவங்க சாவு கிடக்குறப்போ புள்ளைங்க கூட இருக்க வேண்டாமா? ஆமாமா, இருக்கணும் இருக்கணும். ஐயோ பாவம், உங்க அப்பா உடம்பு சரியில்லையா? எங்க அப்பா இருக்கு என்ன பாவம், உங்க அப்பா எல்லாம் சாவு கிடக்குற. என்னது? எங்க அப்பா சாவு கிடக்குறாரா? யார் சொன்னது? எழுத்த விட்டு பொண்ணுதான், அது என்கிட்ட சொல்லிச்சு. நான் ஊர்ல எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஐயோ, நல்லா தான் இருக்காரு. டாக்டருங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. இப்பவே பால் ஊத்திட்டேன், தந்தி வரத்துக்குள்ள ஊரு போய் சேரு. எடுத்து விட்டு பொண்ணா சொல்லிச்சு. நல்லவங்களதான் ஆண்டவன் சோதனை பண்ணுவான். என்ன வயசு இருக்கு அவங்க அப்பா இருக்கு? தம்பி சீக்கிரமா ஊருக்கு போக. ஐயோ, ஊரே தள்ளி. ஒருவேளை பழனி உண்மையாச்சுன்னா முதல்ல ஊருக்கு போன் பண்ணி அப்பா நல்லா இருக்காங்க. என்ன தர சொல்லிட்டு வந்துட்டியா? சாரி சார், ஏதோ வீட்டுக்கு கவலையில ஓவர் ஸ்பீட் ஓட்டேன். இனிமே சத்தியமா அப்படி பண்ண மாட்டேன் சார். யாரைய கேட்டா? ஊர்ல உங்க அப்பா உடம்பு சரியில்லாம முதல்ல ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டு அத்த போய் பாரு. போ. ஹலோ ஹலோ, யாருங்க பேசுறது? போஸ்ட் மாஸ்டர் தானே? அங்க எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இது எந்த அப்பாவா? ஐயோ, நான் ஆனந்த் பேசுறேயா. நீங்க யாருங்க பேசுறது? நீங்களா உங்க மகனா? நீங்க தானே? எங்க அப்பாவுக்கு மாரடைப்புன்னு கேள்விப்பட்டேன். 10 நாள் ஆஸ்பத்திரியில இருக்காராமே. எப்படி இருக்காரு? இருக்காரா? போயிட்டாரா வீட்டுக்கு? வாங்கப்பா. எப்பப்பா வந்தீங்க? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே. உட்காருங்கப்பா. காபி சாப்பிடுறீங்களாப்பா? ஏண்டா எனக்கு மாரடைப்பு? ஐயோ வேணாம்பா, ஆபீஸ் கண்ணாடி வேலையே போடும். சின்ன வயசுல நெஞ்சு மேல உரல வச்சு நெல்லு குத்துற உடம்புடா இது. எனக்கு மாரடைப்பு இருக்கிற ஆத்திரத்துல இந்த ஐயோ வேணாம்பா, அப்படியே இடிச்சு தரமட்டமாக்கிடுவேன். எனக்கா நெஞ்சு வலி? எனக்கா மாரடைப்பு? எவன்டா அவன் சொன்னவன்? கூப்பிடா அவனை. அவன் குடலை உருவி கோணியா தச்சிடுறேன். கூப்பிடா, கூப்பிடு. ஹலோ, எஸ் சார், கமிங் சார். முதலாளி பேசணுமா? இலை பண்ணிக்கு பிறந்த நாய் பயலே. ஐயோ, எனக்கா மாரடைப்பு? அவர் என் கூட பேசணும்னாருப்பா. Mr. Anand, I am going to Kunur. Take care of the office. Yes, sir. இலை யாரா இவன்? பண்ணிக்கு பிறந்த காட்டுருமே. அவர் தான் முதலாளி சார். He is my father, sir. Glad to meet you. நீயே வெச்சுக்க. No, sir. No, sir. He is not educated, sir. I see. All right. இலை அந்த ஆட்டு தாடிய சவரம் பண்ண சொல்றா. அவன் முதல்ல நல்லா இல்ல.
ஏங்க கொஞ்சம் நில்லுங்க நில்லுங்க. நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணிட்டேன்னு எங்க அப்பாவுக்கு மாறு வலின்னு ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க அப்பா உடம்புக்கு ஒண்ணும் இல்லையா? எனக்கு தான் காலையில இருந்து மார்வலி. ஊர்ல இருந்து வந்திருக்காரு 10 திட்ட பையில எடுத்துக்கிட்டு மேலதான் இருக்காரு. நெஞ்சே கிடையாது அவருக்கு, அவருக்கு போய் நெஞ்சு வலின்றீங்க. உங்க டிரைவர் ருக்குதாங்க சொன்னாரு. ருக்குவா சொன்னா? ராஸ்கல். பாருங்க அவன் அப்பாட்ட நல்லா மாட்டி விட்டு வேடிக்கை காட்டுறான். வரட்டும் வரட்டும். அவன் நேத்துல இருந்து காதை குடையறான், காதடுப்பு அப்படியே இருக்குது. பூமியில இப்படி குறைஞ்சா பெட்ரோலே வந்துரும். என்ன அதுக்கப்புறம் இருந்துச்சு? யோ கொடை கொடை கொடையா? அத குடஞ்சுதானே பாக்குறான். என்னப்பா எது இதா குடியா? எல்லாம் பத்திரமா வச்சுக்கிறது இல்ல, பொறுப்பு இல்லாத பசங்க. வாடா இருக்குமா பாபா? என்ன தர வெளில நின்னுங்கிற? ஏன்டா வயிற்றுல கிளப்புற? ஊர்ல இருந்து ஒரு பையன் வந்து உட்காந்து அர்ஜென்ட் 1000 ரூபாய் கேக்குறான், ரேஸ் ஆடணுமா? இல்லன்னா எங்க அப்பட்ட வட்டி வைப்பேங்கிறான்பா. இதுக்காண்டி நடுங்குற? அவனை என்கிட்ட விட்டு நார பண்றான். ஏய் எங்க வாழ காது, எங்க வாய் சின்ன பையன் அடுத்த அடி வாங்குறத பாக்குறதுக்கு பயப்படுறான். இருக்கட்டும். ஆய் சோமாரி எங்க கொஞ்சம் நிக்கிற? தில்லி இருந்தா நேருக்கு நேரு வா. இலை நீ யாருடா? நான் டாவா? ஆமாண்டா. என்ன டான்ற? ஆமாண்டா, உன்னத்தாண்டா டா போட்டு கூப்பிட்டேன்டா. அடடா, ஒரு 5 நிமிஷம் சாரவனோட பேசிட்டு வந்தா உன்னை ஷார்ட் கட்லயே மசானத்துக்கு அனுப்பிச்சிருவட்டா. இந்த வயசுல என்னையா டா போட்டு கூப்பிட்ட? ஐயோ, இந்த வீட்டுல முட்டைக்கிறதுக்கு ஒரு இடத்த கூட காணுமே. எங்க முட்டை? சின்ன பையா, உன்னை என்னத்துக்கு இந்த வீண் வம்பு? பார்த்தா குழந்த மாதிரி தாட்டியாகுற. உன்னை ஏர்ல கட்டி விட்டா நீயே 2 ஏக்கரா நிலம் ஊது கொடுப்ப. அதை விட்டுட்டு குதிரை நீ ஐயா அலையிற. இதுல நான் இந்த ஆனந்தோட அப்பனுக்கு மாரடைப்புன்னு ஊரு பூரா சொல்லி அது கவலைப்பட்டுக்கிறாரு. நீ வேற வந்து தொந்தரவு கொடுக்குற. ஒரு 5 10 வாங்கின ஊரை பார்க்க போய. ஆனந்த அப்பனுக்கு மாரடைப்புன்னு சொன்னது நீ தானா கண்ணு? எஸ் ஐதான் ஐயேதான். சொல்லிப்போ, உனக்கு மாரடைப்புன்னு சொல்லவா? சொல்றேன், ஊரு பூரா சொல்றேன். அதான் ஏற்கனவே ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சிட்டியே. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஐயையோ, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? நீங்க யாருங்க? உங்க ஐயாவுக்கு அப்ப. எனக்கா நெஞ்சுவலி? இல்ல. எனக்கா மாரடைப்பு? இல்ல, ரெண்டுமே எனக்கு தான். பண்ணிக்கு பிறந்த நாய. ஐயோ, பண்ணிக்கு பிறந்த நாயனா பா எழுதுன்னு வச்சுக்கணும். கொலைக்கும் நல்லா இருக்காதுங்க. எல்லாம் தேவாங்க. என்னப்பா? நான் ஊருக்கு புறப்படுறதா இருக்கிறேன். சரிப்பா. பண்ணிக்கு பிறந்த நாய, எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டியா? கேட்கலப்பா. இப்போது கேப்பியா? கேக்குறேன்பா. கேளு. என்ன கேட்கணும்பா? வா, இந்த ஊருக்கு வந்ததுக்கு முட்டிக்கு நிம்மதியா ஒரு இடம் கிடைச்சது. அட அறிவு கட்டவனே, நீ அடிச்ச கூத்துல ஒரு பயல இந்த ஊர்ல பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அதனால இனிமே பொண்ணு பார்க்க ஊருக்கு கூப்பிடுறதா இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்பா. நானே ஒரு பண்ணிய பார்த்து வைக்கிறேன். நீ வந்து தாலியை கட்டுற. கல்யாண பத்திரிகை அடிச்ச பிறகுதான் உனக்கு கடுதாசியே எழுதுவேன். ஆமா, நீ ஏதோ சோனியை தேடி அலையிறதா உங்க அண்ணன் சொன்னா. நேத்தைக்கு பார்த்த அனுப்பி வைக்கிறேன். அப்பா, அந்த டேப் ரெக்கார்டரையாவது ரிப்பேர் ஆக பத்திரமா பாத்துக்கடா. நம்ம பத்தாக்குறைக்கு இவ்வளவு சீக்கிரமா விடிவு காலம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. நீ உன் தங்கச்சியை தயார் பண்ணு, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஆமா, அவ ராபத்தை மறந்துட்டாளா இல்ல இன்னும் அவனே நினைச்சுட்டு இருக்காளா? அவன் செத்து போயிட்டதா நான் பொய் சொல்லிருக்கேன். திரும்பி அவன் வரத்துக்குள்ளார நாம நினைச்ச காரியத்தை முடிச்சிடணும். சார், சோனி தேடிட்டு இருந்தீங்களே,